வணக்கம். இன்றைய வானிலை தகவல் மழையை பொறுத்தவரை வருகின்ற நாட்களில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தென்காசி, மதுரை, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வருகின்ற நாட்களில் இந்த மழையானது மாலை மற்றும் இரவு நேரத்தில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 2 மாதத்தில் பதிவான மழையளவு கன்னியாகுமரி மாவட்டம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கரூர், சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மதுரை மாவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனக்கான எச்சரிக்கை: லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.